ஆக அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இவங்களோட ஒரு ஸ்டேட்டஸ், இவங்களோட ஒரு என்ன சொல்றது சுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா, கம்ஃபர்ட் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா. இவங்க இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் முன்னேற்றம். இது மட்டும் இல்லம்மா, இன்னும் எத்தனையோ விதத்துல மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லை, எல்லாமே இருக்கு. மனைவி நல்லா அமைச்சிட்டாங்க, கணவர் நல்லா அமைச்சிட்டாங்க, பிள்ளைங்க பெரிய தலைவலியா இருக்கு, சொந்த பந்தம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, நானே போய் ஒண்ணுத்துல ட்ராப் ஆயிட்டேன், ட்ராப் ஆகி கஷ்டப்படுறேன். இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா. எது இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. என்னன்னா, ராகு பகவான் அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல இருக்கார். லாபஸ்தானத்துல இருக்க ராகு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருப்பாரு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா. ராகு மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்காது. அப்ப ஃப்ரெண்ட்ஸை முழுக்க முழுக்க நம்புறாங்க. மேஷம் வந்து யாரையாவது நம்பினா ரொம்ப தெளிவா நம்பும். முழுக்க முழுக்க நம்புறாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னா ஆன்லைன் ரம்மி விளையாட சொல்லி, என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் வந்து ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றேன் அப்படி இல்லைன்னா முழுசும் ஃப்ரெண்டை நம்பக்கூடாது. இதுல ஒண்ணு கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இதுல வந்து கொஞ்சம் ஏமாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நம்ம ஏதோ செய்ய போயிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோனு, இன்ஸ்டா, எஃபி இதெல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கு, உங்களோட மெசேஜே வச்சு உங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ராகு மேல குருனோட பார்வை இல்லை அப்படின்றதால இன்னொன்னு தப்பான சவகாசம் வரும். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கும், சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன் நம்பி ஏமாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். இந்த 2 விஷயத்துல கவனம் வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம பூர்வீக சொத்து 10 வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா அதை போய் நம்ம பராமரிக்கணும். இல்ல அப்படின்னா சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தவங்க ட்ராப் பண்றதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு.